எக்கனாமிக்ஸில் இந்தியாவின் வங்கிகள் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து சில கேள்விகள் 5 கேள்விகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணி எது அல்லது யாவை? பணத்தை வெளியிடுதல். பணத்தை வெளியிடுதல்ங்கிறது ரிசர்வ் வங்கியின் வேலை தான். மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல், அதாவது பண வீக்கம், பண வாட்டம், மீள் ரெப்போ விகிதம், இதை மாதிரி மாற்று வீதம்னா வட்டி விகிதத்தில் மாற்றம் ஏற்படுத்துறது, பண வீக்கத்தை எல்லாமே ரிசர்வ் வங்கியோட வேலை தான். பணத்தின் நடுநிலைமை அப்படிங்கிறது ரிசர்வ் வங்கியோட டியூட்டியில் வராது. சரிங்களா? முதல்ல நடுநிலைமை ஏற்படுத்தவே ஒன்று பண வீக்கமாக இருக்கும், இல்லை பண வாட்டமாக இருக்கும். இதுக்கும் ரிசர்வ் பேங்க்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துதல், இது ரிசர்வ் பேங்கோட வேலை தான். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2 மற்றும் 4. இரண்டாவது கேள்வி, இந்திய மைய வங்கி விதி எந்த விதியின்படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனிப்பெரும் அதிகாரம் உள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா 22வது விதிப்படி. மைய வங்கி விதி 22 படி தான் ரிசர்வ் பேங்க் பணத்தை வெளியிடுகிறது. மூன்றாவது கேள்வி, இதில் எது வணிக வங்கியின் பணிகள் அல்ல? வைப்பு நிதியை ஏற்றுக்கொள்ளுதல், கடன் வழங்குதல், கடன் உருவாக்குதல், இது எல்லாமே வணிக வங்கியின் பணி தான். ஆனால் வங்கி முகவர் மற்றும் அரசுக்கு ஆலோசகர் அப்படிங்கிறது வணிக வங்கியின் பணி அல்ல. ஆன்சர் ஆப்ஷன் சி. நான்காவது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியை உருவாக்கியது. இந்திய ரிசர்வ் வங்கி எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1935ஆம் ஆண்டு சட்டத்தின் மூலம் தான் இந்திய ரிசர்வ் பேங்க் உருவாக்கப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் என்பது எதை குறிக்கிறது? மார்க்கெட்டில் இந்திய ரிசர்வ் வங்கியோட ஒர்க் என்னென்னா தகுதியுள்ள பங்குகளை விற்றலும் வாங்குதலும். இதுதான் இந்திய ரிசர்வ் வங்கியின் வெளிச்சந்தை நடவடிக்கைகளில் ஒன்று. இதுக்கான பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? கடன் உருவாக்குதல் என்பது யாருடைய பணி? ஆல்ரெடி இந்த 5 கொஸ்டின்லேயே நம்ம அந்த கேள்வியை பார்த்துருப்போம். இதுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.